ஆண்டிக்கு எதுவுமே விஷயம் தெரியக்கூடாது. நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். டேய் சீக்கிரமா போங்கடா. நீங்க ப்ரொடக்ஷன் மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. சரிடா. என்ன சொல்றீங்கன்னா உங்களுக்கு எனக்கு ஷூட்டிங் இல்லாட்டியும் ஏதாவது ஒரு சீன் போட சொல்லுங்க, நான் வந்து நடிக்கிறேன்னு சொல்லுங்க. சரியா? சரிப்பா. சீக்கிரம் ஃபோன் பண்ணுங்க. சார் இது எப்போ ரெடி ஆகும்? இருப்பா சொல்கிறேன். சொல்லுங்கம்மா. சரி வாங்க. சரிப்பா. சீக்கிரமா போயடா அண்ணாமலை. தானே இருக்கேன். இதுக்கு மேல வேகமா போவேன். ஃப்ளைட்லயே போறேன். கார்ல தான் போயிட்டு இருக்கோம். என்னடா வண்டி நின்னுடுச்சு? அடே என்னடா ஆச்சு? இருங்க பாட்டி. ஐயோ என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? டேய் சீக்கிரமா செக் பண்ணுங்கடா. நான் பாக்குறேன் இருங்க. பாட்டி நீங்க இறங்க, நீங்க உள்ளே உட்காருங்க. உள்ளே உட்காருங்க. பேட்டரி ஒயர் கூட கரெக்டா தான் இருக்கு. என்னதானே அங்க கூட்டிட்டு வந்து உங்களை நடிக்க வச்சாலும் நடிச்சிட்டு இருக்கிறது நீங்க தானே. போலீஸ் கேஸ் அது இதுன்னு போச்சு. ஸ்வேதா லேசுப்பட்டவில்ல. சும்மா இக்கில இருந்து அக்க வரைக்கும் பாத்துருவா. உங்களை தூக்கி உள்ள போட்டுருவாங்க. அப்புறம் வாழ்க்கை முழுக்க நீங்க ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே போக முடியாது. அங்கேயே இருக்க வேண்டியது ஜெயிலுக்குள்ள. ஐயோ இந்த டப்பா கரை எப்ப சரி பண்ணி நம்ம எப்ப கிளம்புறது? வேற வழி இல்ல. நில்லுங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. நான் சொல்ற இடத்துல கொஞ்சம் இறக்கி விட்டுருங்க ப்ளீஸ். போங்க 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 போங்க. மாப்பிள்ள தம்பி, இன்னி இதை நம்பி பிரயோஜனம் இல்ல. அவங்க ஒரு ஆட்டோ பிடிச்சி பாட்டியை கூட்டிட்டு போலாம். சரி வாங்க. போங்க 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 சீக்கிரமா போங்க. பாட்டி பாட்டி காணுங்க. ஐயோ எங்க போனாங்க? பாட்டி அண்ணா அங்க போறீங்க. பாட்டி பாட்டி யாருக்கு போறீங்க? பாட்டி எங்க போறீங்க? என்னென்ன இது? என்ன பண்றது? கட் பண்ணதுன்னா பாட்டி எங்கேயும் எஸ்கேப் ஆகி போறாங்க. எங்க போறாங்கன்னு தெரியல. வாங்க ஒரு ஆட்டோ பிடிச்சி ஃபாலோ பண்ணலாம். சார், இது பூவே பூச்சிருவா ஷூட்டிங் நடக்கிற இடம் தானே? ஆமா. இங்க பாட்டியா ஒருத்தவங்க நடிக்கிறாங்கல்ல, அவங்கள பார்க்க முடியுமா? அவங்க இன்னைக்கு வரலங்க. வரலையா? அண்ணா அவங்க அட்ரஸ் கேளுங்க. சார், அவங்கள நாங்கள் முக்கியமாக பார்க்கணும். அவங்க வீட்டு அட்ரஸ் இருந்தால் கொஞ்சம் கொடுங்க சார். வீட்டு அட்ரஸ்லாம் தர முடியாதுங்க.
என்னாச்சு மேடத்துக்கு இந்த வழியா போறாங்க? ஏன் இப்படி போறாங்கன்னு தெரியலையே. அதான் தெரியல. ஐயோ மருதுகார் நிக்குது. பாட்டு ஷூட்டிங் ஸ்பாட்க்கு வந்து சேர்ந்துட்டாங்களா தெரியலையே. முடியாது சார் இதோ மேடம் வந்துட்டாங்க. மேனேஜர், நான் போன்ல சொன்னல, ஆமா. அவங்க வந்திருப்பாங்க. சீக்கிரம் போய் எப்படியாவது சமாளிங்க. போங்க போங்க போங்க. சார் அவங்கள பாத்துட்டு போகணுன்றதுக்காக ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கோம் சார். நான் வந்து பாட்டியோட பெரிய ஃபேனு. ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். ஏங்க உங்களுக்குலாம் ஒரு தடவை சொன்னா புரியாதாங்க? வீட்டு அட்ரஸ்லாம் கொடுக்க கூடாதுங்க. ஏங்க இப்படி டார்ச்சர் பண்றீங்க? அவனுக்கு 1008 வேலை இருக்கு, நீங்க வேற. சார் முக்கியமா ஏங்க சொன்னா கேளுங்க, உங்களுக்கு அட்ரஸ் தர முடியாதுங்க. போங்க, பெரிய ப்ராப்ளம் வந்துரும். போங்க. என்னங்க பிரச்சனை? சார் பாட்டியே ஷூட்டிங் வரல, பாட்டியை பார்க்கணும் அதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க சார். பாட்டி இல்லன்னு யார் சொன்னது? உங்களுக்கு என்ன பாட்டி பார்க்கணுமா? பாட்டி மேலதான் நடிச்சிட்டு இருக்காங்க, போய் பாருங்க போங்க. சார் பாட்டி இன்னைக்கு ஷெட்யூலே இல்ல சார். நீ அந்த லட்சணத்துல ஷெட்யூல் போட்டிருக்க, நான் என்ன பண்ண? சார் என்ன சார் சொல்றீங்க? ஷெட்யூல் போட்டது நானே, எப்படி சார் இருப்பாங்க? இருங்க நம்மள போய் பார்த்துட்டு வரேன். லைட்டிங்லாம் ஓகேவா? கேமராமேன் போலாமா? பத்மன் டைரக்ட் சொல்லிட்டீங்களா? ஆக்ஷன். ஏய் கரிச்சடி தலையா, கொரிச்சட்டி தலையா, நீ எத்தனை வக்கீல எத்தனை வக்கீல வேணாலும் கூட்டிட்டு வா. எத்தனை detective எத்தனை வந்தாலும் detective சரி. வந்தாலும் சரி. உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாதுடா. ஒண்ணும் பண்ண முடியாதுடா. பேசு கிழவி பேசு. நீ இப்படி பேசு, பேசிக்கிட்டே இரு. ஆனா என்னைக்காவது ஒரு நாளைக்கு உன்னுடைய ஒட்டுமொத்த கொட்டத்தையும் அடக்கல, என் பேரு ரன்பீர் இல்ல. அப்படியா? அப்படியா? போடா 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 போடா. நான் எத்தனை என்னோட வில்லிகளை அனுபவத்துல எத்தனை வில்லிங்களை பார்த்திருப்பேன். உன்னோட உன்னோட வில்லத்தனத்தை, வில்லத்தனத்தை, உன்னோட உன்னோட கிரிமினல் கிரிமினல் தனத்தை காட்டுறியா? என்கிட்டயே காட்டுறியா? மிஞ்சின வில்லி. மிஞ்சின வில்லி யாராவது இருந்துட முடியுமா? பஞ்சு பேசாமலே உன்னை பஞ்சர் ஆக்கிடுவேன். போடா. கட் இட். ஷாட் ஓகே. என்ன அக்ஷய் அது? ஒருவேளை அவங்க எல்லாம் சொல்ற மாதிரி பாட்டி ரெட்ட பிறவியா இருக்குமோ? இருக்கலாம்ண்ணா. பிரமாதம் பாட்டி, சூப்பரா வந்துச்சு. நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. பத்மன் சார், அடுத்த டைலாக் என்னன்னு பாருங்க. மேடம் ஒரு நிமிஷம். எஸ், யார் நீங்க? What do you want? எங்களை உங்களுக்கு தெரியல? நல்லா தெரியுது. நல்லா தெரியுதா? என்ன வழிய மறைச்சு நின்னு கேள்வி மேல கேள்வி கேட்டாக்கா எனக்கு தெரியாம போகுமா? அது சரி, இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? நான் உங்களோட ஃபேன், அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். பாத்துட்டீங்கல்ல, எனக்கு அடுத்த ஷாட்டுக்கு ரெடி ஆகணும். ஜூஸ் குடிக்கணும். இல்ல உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். மிஸ்டர் சந்திரன். யார் அவன் சந்திரன்? அதான் உங்க சிஸ்டர் லட்சுமி பார்வதி இருக்காங்களே. அவ யாரு? லக்ஷ்மி பார்வதி. மாட்டிக்கிட்டா கிளவி. இல்ல உங்க பேரன் கௌதம் கல்யாணம் நடக்க போகுது இல்ல? அதான் அதையே என்கிட்ட சொல்றீங்க? லக்ஷ்மி பார்வதியே நான் யாருன்னு கேக்குறேன். அவ எங்க அக்கா தான். ஆனா அக்கா இல்ல. நான் நடிக்க வந்துட்டேன்னு எல்லாரும் என்ன வீட்டை விட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்கல்ல, அப்புறம் அவங்களோட நான் எதுக்கு உறவு கொண்டாடணும்? சரிங்க மேடம், தேங்க்ஸ். நாங்க போயிட்டு வரோம். வராதீங்க, போங்க. டேய், ஜூஸ் எடுத்துட்டு வா. அண்ணா ம், ஒரு நிமிஷம். என்ன? இந்த பாட்டிக்கும் இவங்க தங்கச்சிக்கும் உருவத்துல இருக்கக்கூடிய ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, இவங்களுக்கு கழுத்துல ஒரு மச்சம் ஒளிஞ்சிட்டு இருக்கும். அண்ணா அன்னைக்கு இவங்க என்ன சொன்னாங்க? 2 பாட்டிக்கு இடையில ஒரே ஒரு வித்தியாசம் இருக்கு. அது என்னன்னா, அந்த பாட்டிக்கு கழுத்துல மச்சம் இருக்கும், நடிக்கிற இந்த பாட்டிக்கு கழுத்துல மச்சம் இருக்காதுன்னாங்க. ஆனா இப்ப பார்த்தனா இந்த பாட்டிக்கு கழுத்துல மச்சம் இருக்கு. ஐயோ கிளவி மச்சத்தை எடுக்காம சொதப்பிச்சே. அப்படியா? ஆமாண்ணா. சரிவா பார்க்கலாம். ஏண்டா ஜூஸ் குடுக்கறதுக்கு இவ்வளவு நேரமா? கொண்டடா சீக்கிரம். என்னாவோ. ஐயோ, என்ன நீங்க இன்னும் போகலையா? இல்ல நாங்க இப்ப போயிடுறோம்.
இல்லையே. வந்து தொலை. மச்சான் இருக்கான்னு பார்க்க வந்தீங்களா? என்னண்ணே? என்ன நொன்ன என்ன? ஆ? இந்த பாட்டிக்கு மச்சம் இருக்கிறத பார்த்தேன்னு இப்ப பார்த்தா இல்ல. முதல்ல கண்ணாடியை மாத்து. வந்துட்டா. எல்லாரும் என்ன அடிங்க மாத்தி மாத்தி. நீ பண்ற வேலைக்கு அடிக்காம தூக்கி வச்சு கொஞ்சம் வாங்களா. ஐயோ பாட்டி பாட்டி. சூப்பர் சூப்பர். பர்ஃபார்மன்ஸ் பிச்சு உதறிட்டீங்க. நடிப்புங்கிறது என் கூடவே பிறந்ததுடா. அத அப்படியே நல்லா வளர்த்துங்க. இன்னும் உங்க பர்ஃபார்மன்ஸ் பாக்கி இருக்கு. சீக்கிரம் வாங்க போலாம். எங்கடா? வீட்டுக்கு மருதுவும் ரோட் ரோல் வரும். அங்க போறதுக்குள்ள நீங்க அங்க இருக்கணும். ஐயோ அதே ஐயோ தான். சீக்கிரம் வாங்க போலாம். சீக்கிரம் மச்ச பாரு அங்க இருக்கு. வாங்க போலாம் வாங்க போலாம். ஒரு கை அகலும் கூட இல்ல, ஒரு சின்ன தகடு. நீ என்ன ஆட்டி படிக்கிறல்ல, உன்னாலதான் எல்லா பிரச்சனையும். அன்னைக்கு ஆரம்பிச்சது இப்ப வரைக்கும் தொடர்ந்துகிட்டே இருக்கு. இப்போ என்னடானா வெண்ணிலா கூட கம்பேர் பண்ணிக்கிட்டு அவ மாதிரி நான் கிடையாதுன்னு ஏன் முன்னாடியே எல்லாரும் பேசுறாங்க. மாமா மேல எனக்கு இருக்கிறது அதீத பாசம்னு நான் நிரூபிக்க தான் போறேன். அது எப்படி என்னன்னு தெரியுமா? என்ன நான் என்ன சொல்ல போறேன், அதுக்கு எதிர்ப்பதமா எப்படி பதில் சொல்லலாம்னு யோசிக்கிறியா? அந்த தப்பு நான் இந்த தடவை பண்ண போறது இல்ல. நான் என்ன முட்டாளா? எத்தனை தடவை நான் உன்கிட்ட கேவலப்பட்டிருக்கேன். அதனால செய்ய போறத நினைச்சு செஞ்சு முடிச்சிட்டு தான் அதை நான் உன்கிட்ட சொல்ல போறேன். என்ன செய்ய போறேங்கிறது என் மனசுக்குள்ள கடவுள் கூட எட்டி பார்க்க முடியாத அடி ஆழத்துல ஒளிஞ்சுகிட்டு இருக்கு தெரியுமா? என்ன ஸ்வேதா, இப்பதான் மிரட்டலா பேசுன, இப்ப என்னடானா பின்வாங்குற? ஏன் பின்வாங்குற? நீ நினைக்கிற மாதிரியான வார்த்தைகள் சொன்னாதான் இந்த பிரபஞ்ச சக்திக்கும் கடவுளுக்கும் தெரியும்னு அர்த்தம் கிடையாது. நீ மனசால நினைச்சாலே போதும், அது இந்த உலகத்துக்கே கேக்கும். ஏன்னா இந்த உலகத்துல செய்ய போற செயல் எல்லாமே முதல்ல மனசுக்குள்ளதான் நடக்கும், அதுக்கப்புறம் தான் வெளியில நடக்குது. ஏன்னா உன் மனசோட தீர்மானம் பிரபஞ்சத்தோட அலைவரிசையில பயணிச்சு பிரபஞ்ச சக்தியோட காது கேட்டிடும். நீ எதை மறைக்கணும்னு நினைக்கிறியோ அது மறைவாதான் இருக்கும், உனக்கு கிடைக்காது. ஏன்னா உன்னோட இந்த முயற்சியில கிடைக்க போறது தோல்வி மட்டும்தான். நான் சொல்றேன். அப்படி நடக்காது, நடக்காது. பாக்குறியா? பாக்குறியா? இந்த வாட்டி நான் ஜெயிச்சே காட்டுவேன். என்ன கீழே விழுந்துட்டியா? என்னோட நம்பிக்கை பார்த்து தானே பயந்து கீழே விழுந்த. உலகத்துல உன்ன மாதிரி 1000 சக்தியை நான் பார்த்திருக்கேன். என்ன மாதிரி ஒருத்தர் நம்பிக்கை முன்னால அது தோத்து போயிடும். யாரு மிரட்டுற? எதுக்கும் பயப்பட மாட்டா இந்த ஸ்வேதா.
பார்க்க போனீங்களே, என்னாச்சு மருது? பாத்தீங்களா? அங்க இந்த பாட்டி மாதிரி இன்னொரு பாட்டி சீரியல்ல நடிச்சிட்டு இருக்கு. வித்தியாசமே தெரியல. ரெண்டு பாட்டியும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால எங்களால கண்டுபிடிக்க முடியல ஸ்வேதா. ஏன் கண்டுபிடிக்க முடியல? எங்களுக்கும் சந்தேகம் இருந்துச்சு. ஆனா ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது ஒரு வித்தியாசம் இருக்கணுமே. முதல்ல எங்களுக்கு அது தெரியல. தோ எல்லாம் அக்ஷயா பண்ண வேலை தான். ஏன் மருது? இவன் என்ன பண்ணா? என்ன பண்ணல, நம்ம வீட்டுல இருக்க பாட்டிக்கு கழுத்துல மச்சம் இருக்குமா. அது அங்க போனப்ப சொல்லல, அங்க இருந்து தள்ளி வந்ததுக்கு அப்புறம் சொல்றேன். நாங்க திரும்பி போய் பார்த்தோம். அதுக்குள்ள அந்த கிழவி மச்சத்தை மறைச்சிட்டு புது கிழவியா வந்து நிக்குது. முதல்ல சொல்லியிருந்தா கையும் களவுமா பிடிச்சிருக்கும் இவள. இல்லடி, முதல்ல பாக்குறப்ப தோணல, திரும்பி நடக்கிறப்பதான் மச்சத்தை பத்தி லேட்டா ஞாபகம் வந்துச்சு. நீதான் லேட்டுன்னு எல்லாத்தையும் லேட் ஆக்குறவளாச்சே. உன்னோட ஒரு செகண்ட் லேட்டு தான் 1000 விஷயத்த நடக்க விடாம பண்ணுது, புரியுதா? இனி எதை நம்பியும் பிரயோஜனம் இல்ல மருது. குருஜி சொன்ன மாதிரி என் காதலால முத்தரச மாமாவுக்கு குறி வைக்கிறப்பதான் எல்லாம் நல்லபடியா முடியும். என் உயிரை பணைய வச்சு என் காதல முத்தரச மாமாவுக்கு புரிய வைக்க போறேன். இனிமேலும் நான் தயங்க முடியாது. ஏன்னா நான் தோக்கிறதுக்காக பிறந்தவல்ல, ஜெயிக்கிறதுக்காக பிறந்தவன காட்ட போறேன். இந்த தகடுக்கு மட்டும் இல்ல, ஊருக்கு, உங்களுக்கு, உலகத்துக்குன்னு மொத்த பேருக்கும் என் காதல நிரூபிக்க போறேன். என்ன ஸ்வேதா பண்ண போற? நான் ஒன்னு பக்காவா பிளான் பண்ணி வச்சிருக்கேன். என்ன பிளான் ஸ்வேதா? கல்யாணத்துக்காக பரம்பரை நகைகளை பேங்க்ல இருந்து எடுத்துட்டு வரணும்னு அத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அத்தை கிட்ட சொல்லி மாமாவோட நானும் ஒட்டிக்கிட்டு பேங்க்குக்கு போவேன். பேங்க்ல இருந்து பணம் நகை எடுத்துக்கிட்டு நாங்க திரும்பி வரப்போ அப்படி இப்படின்னு கொஞ்சம் லேட் பண்ணி ஒரு இடம் வழியா மாமாவை கூட்டிட்டு போவேன். அங்க நான் செட் பண்ணி வச்சிருக்கிற இந்த ஆளுங்க மாமா கிட்ட இருந்து நகைய கொள்ளையடிக்கிறதுக்காக வருவாங்க. அப்ப மாமா சும்மா இருப்பாரா? இறங்கி சண்டை போடுவாரு. அப்படி சண்டை போடுறப்போ இவங்கள ஒருத்த மாமாவை குத்துறதுக்காக கத்தியோட ஓடி வருவான். ஐயோ, அப்புறம் நான் என்ன கதையா சொல்லிட்டு இருக்கேன்? அப்புறம் ஏன் ஸ்வேதா கொட்டுற? கொட்டாம பின்ன ஸ்வீட் ஊட்டுவாங்களா உனக்கு? பேசாம கேளு. சரிடி. அவன் கத்தியால மாமாவை குத்த வரப்போ நான் குறுக்க போய் நிப்பேன். அவன் ஓங்கி என்ன கத்தியால குத்திடுவான். அப்படி குத்துனா நீ செத்து போயிடுவ ஸ்வேதா. உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? நான் சாகணும்னு தானே நீ நினைக்கிற? அப்பதானே இவ டார்ச்சர்ல இருந்து தப்பிக்கலாம்னு நீ நினைக்கிற இல்ல? என்ன ஸ்வேதா, நாங்களே உன்னை நம்பிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். நீ சாகணும்னு நினைப்போமா? என்ன எல்லாம் ஒருத்தன் குத்திட்டு நகர முடியுமா என்ன? என்ன கத்தியால குத்துன மறு நிமிஷமே காலி ஆயிடுவான். நிஜமா குத்துற மாதிரிதான் அவன் குத்தணும். பாக்குற எல்லாருக்கும் ஸ்வேதா செத்துட்டான்னு தான் தோணணும். காயம் ரொம்ப சின்னதா தான் படணும். அப்போ குத்துறதா நடிக்க வரவன் செத்தான். கரெக்ட். நான் சொல்றது அவன் கரெக்டா செய்யலனா குத்த வரவன் செத்துடுவான். மருது, என்ன குத்திட்டு ஓடுறவங்கள எல்லாரும் பிடிக்க முயற்சி பண்ணுவாங்க. ஆனா அவங்க தப்பிச்சு ஓடிடுவாங்க. மாமா கையில ஒரு ஆள் கூட சிக்க கூடாது. அதுக்கப்புறம் மாமா என்கிட்ட என்ன காப்பாத்துறதுக்காக உயிரை கூட கொடுக்க துணிஞ்சிட்டியே ஸ்வேதான்னு நெருப்புல போட்ட நெய் மாதிரி உருகுன்னு உருகி மாமா என் மேல பாசத்தை பொழிவார். அது அப்படியே காதல கன்வெர்ட் பண்ணி கல்யாணம் வரைக்கும் கொண்டு போயிடுவேன். இதான் என் பிளான். நீதான் நான் மனசால நினைச்சா கூட தெரிஞ்சுப்பேன்னு சொன்னிய. வெளிப்படையாவே சொல்லிட்ட. இதுதான் என் பிளான். பாத்துருவோமா இதுல நீயா நானா யார் ஜெயிக்கிறாங்கன்னு?